இப்போ ஒரு மொழி கொள்கை தான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறீங்க. அப்போ ஆங்கிலமோ அல்லது இந்தியோ அல்லது மற்ற மொழிகளையோ கற்க விரும்புறாங்க அப்படின்னா அதை இன்னைக்கு எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? இருமொழி கொள்கைனா ஆங்கிலம்ங்கிறது தொடர்புக்கு அண்ணா சொன்னாரு. ஆனா இப்போ நீங்க ஒரு மொழி கொள்கைனா இப்போ ஆங்கிலம் படிக்க கூடாதா அல்லது எப்படின்னு கேட்கிறேன். இல்லை, அதை சொன்ன நீங்க கவனிக்க தவறிட்டீங்க. ஆங்கிலம் கட்டாய பாடமா இருக்கும். ஆங்கிலேயருக்கு இணையா என் பிள்ளைகளுக்கு எழுதவும் பேசவும் அதை படிக்கவும் நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். விடுமுறை காலங்களில் கூட ஆங்கிலேயர்களை இல்லாமல் அமெரிக்கா உச்சரிப்பு வேணும்னா அமெரிக்கா, பிரிட்டன் உச்சரிப்பு வேணும்னா அவர்களை ஒரு இடைக்கால ஆசிரியர்கள் அப்போ கொண்டு அவங்களுக்கு அந்த உச்சரிப்புலாம் கற்றுக் கொடுப்போம். நாங்கள் அதை மெனக்கெடுவோம். இப்போ உங்களுக்கு ஆங்கிலம் கட்டாய பாட மொழியாக கெடுவாய்ப்பாக வெள்ளைக்காரர்கள் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியாக அது இருக்குது. அப்போ அதுவுமே ஐரோப்பிய நாடுகளில் பயன் இல்லை. ஃப்ரான்ஸ்லாம் ஆங்கிலம் பேசவே மாட்டான், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சில நாடுகள் அது பயன் இருக்குது, கற்றுக்கலாம். விரும்பினா ஹிந்தி கற்றுக்கிறேன். ஹிந்தி என்ன மொழி படிக்கணும்னு என் பிள்ளைய கேட்குதோ ஆங்கிலம் கட்டாய பாடத்தில் வந்துடுது. விருப்பமாக நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். ஹிந்தி கற்றுக்கிறேன், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை நான் ஸ்பானிஷ் கற்றுக்கிறேன், லத்தீன் கற்றுக்கிறேன், எது வேணாலும் நீங்கள் விரும்பினா அது பயிற்றுவிக்கப்படும். அதான் உலகத்தின் எம்மொழியும் கற்போம். நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. புரியுதா? அதில் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள். தமிழ் மெய்யியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா நீங்க இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற பேரை மாத்தி தமிழர் அறநிலையத்துறைன்னு பேர் வைப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. குறிப்பா தமிழிலும் வழிபாடு செய்யலாம்னு இப்ப இருக்குது. தமிழ்ல மட்டும்தான் வழிபாடு செய்வோங்கிறீங்க. அப்ப இந்துங்கிற பேரையும் நீக்குவீங்க, சமஸ்கிருத மந்திரங்களை ஓதக்கூடிய வாய்ப்பையும் முழுமையா நீங்க ஒழிப்பீங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, என் இறைக்கு முன்னாடி நீங்க இன்னொரு மொழியில நீங்க வழிபடணும். என் மொழி புரியாதவன் எனக்கு எப்படி இறைவனா இருக்க முடியும்? நீங்கள் கிறிஸ்தவ இது சொல்கிறாங்க, அங்கே பள்ளிவாசலில் சொல்லுவேன், இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அது என் இறையில் அந்த மார்க்கம் அரேபியாவிலிருந்து வந்ததை நாங்கள் என் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க இன்னும் வழிபாட்டை தவிர அந்த வாங்க ஒளியை தவிர மீதி எல்லாமே தமிழில் தான் சொல்லுவாங்க. நான் எத்தனை திருமணங்களுக்கு சாட்சியான் என்று கையெழுத்திட்டிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு நயசித்து அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் அவன் முதல்ல கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியல. அவன் லத்தீன் ஸ்பானிஷ்லாம் சொல்லிட்டு இருந்தான். கடைசியாக என்ன பண்ணுறேன்னா அவன் தாய்மொழியில் வழிபடலான்னு சொன்ன பிறகு பரலோகத்திற்கு எங்கள் பிதாவேன்னா உங்களுடைய ராஜ்யம் வருகன்னா அதை பின்னாடி தமிழ் மீது பற்றுக்கொண்ட இளம் குருமார்கள் வரும்போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை உங்களுடைய அரசு வருக. புரியுதா உங்களுக்கு? தூய தமிழுக்கு வந்துட்டான். பதாசுதன் பரிசுத்தாவியை தூக்கிட்டு தந்தை மகன் தூயாவின்னு வந்துட்டான். நீ என் இறை நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன்னு சொன்ன சிவன் அவையே உன் தமிழில் பருகவே நான் வந்தேன் சொல்ற முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீ என் தமிழ்ல ஏன் சொல்லலை? எனக்கு திருக்குறள் இருக்கு, திருமுருகாற்றுப்படை இருக்கு, பாட வேண்டியதானே? பக்தி திருமுத்து பாட வேண்டியதானே? சொல்லுங்க. என்ன நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க பாட முடியாதா? ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க பாட முடியாதா? எதுக்கு தேவாரம் திருவாசம்லாம் எதுக்கு இருக்கு? திருவாசத்துக்கு உருவாதார், ஒரு வாசத்துக்கு உருவார். திருவாசத்தை மொழிபெயர்த்த சீப்போப்பு அழுதுட்டு போயிட்டான். நீ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் இறைக்கு முன்பு என் மொழியில வழிபடணும், அதுதானே முக்கியம். அது சொல்றது உங்களுக்கு என்ன கருத்து? யார் வேணாலும் அர்ச்சகராகலாம்ங்கிறதுல பிரச்சனை இல்லை. என் அன்னை தமிழில் அர்ச்சனை இருக்கணுங்கிறதா எனக்கு பிரச்சனை. அதுதான் முதன்மையானது. அங்க ஏன் ஆளு உட்கார்ந்துட்டு அங்கேயும் போய் சமஸ்கிருதத்துல சொல்லானா அதுக்கு அவங்களே சொல்லிட்டு போயிடலாமே. விளங்குதா? அப்புறம் தமிழர் அறநிலையத்துறைன்னு மாத்துவன்றீங்க. இப்ப இந்துங்கிற பேரை நீக்குவேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, இந்துன்னு ஒரு சமயம் இருந்தா இது கூட்டு பொரியல் அவியல் சாம்பார் மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பாடு மாதிரி சமணன், பௌத்தன், சீக்கியன், உங்களுக்கு தெரியும், இங்கே வைணவன், எல்லாரும் சைவன், எல்லாரும் சேர்த்து இந்துன்னு சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல ஆகிறான். என் சமயம் சைவம். நான் சிவனை வழிபடுகிற சிவசமயம். என் சொத்து பத்திரத்தில், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவோட சொத்து பத்திரத்தில் சிவசமயம் இருக்கு. என் கோத்திரம் என் மகனுக்கு எனக்கு சிவ கோத்திரம். அப்போ நாங்கள் முருகனை வழிபடுகிற சைவர்கள். அப்போ சிவனை வழிபடுகிற சிவசமயம், மாலை வழிபடுகிற மானியம். திருமாலுங்கிறது எந்த மொழி சொல்? சொல்லுங்க. எங்க மாயவன் கண்ணன் ஆகிறான். கண்ணன் என்றாலும் மால் என்றாலும் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை நாங்கள் மரியாதையா அழைக்கணும்னு, மதிப்போடு அழைக்கணும்னு திருமால் பெருமாள்னு அழைக்கிறோம். என் பெருமாள் கோயிலே எங்கள் ஆண்டாள் பாடின பாசுரங்களை பாட வேண்டியது. அதில் என்ன உனக்கு பிரச்சனை? ஆண்டாள் என்ன மொழியில பாடினா என்ன பிரச்சனை உனக்கு? என்ன எங்க பெருமாள் கோச்சிட்டு போயிடுவார? 63 நாயன்மார்கள் இருந்த தேவாரத்தை பாட வேண்டியது என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப நான் சொன்ன மந்திரத்தை நான் பாடவா? திருவாசத்தை பாடவா? எங்க சிவன் கோச்சிட்டு போயிடுவானா? அவன் தான் சொல்றான், மணி நெற்றி உமிழ்ச்செங்கல் தளல் புரை சடர் சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே
தந்த மொழிடா அப்படிங்கிற அந்த மொழியை நீங்க பாடாம நீ என்ன பண்ணுவீங்க? நீங்க முதல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவனே அவன் தானுங்கிறதானே இலக்கியம் சொல்லுது. அப்ப பின்ன என்ன? நீ வேற ஏதோ நான் அமெரிக்காவில் போயிட்டு தமிழிலும் அப்படின்னு போட்டா பரவாயில்ல. கோயிலை கட்டுறது நான், முன்னாடி இறைவனா இருக்கிறவன் அவன், எழுதுனது எங்காலு. அப்ப என் மொழி என் இறைக்கு முன்னாடி நான் பேச வேண்டியதானே? அதனால தமிழர் சமய அறநிலை தான். என் முருகனை, என் சிவனை, என் மாயவனை வழிபடுறதுக்கு எதுக்கு இப்ப இந்து சமயம் இருக்குது. இப்ப ஆந்திராவில் இப்ப நீங்க வந்து நான் வட இந்தியாவில் இருக்கிற தெய்வங்கள் ஒன்று இருக்குது. இப்ப நீங்க இந்து சமயம் போடுவீங்களா? அது எப்படி போடுவீங்க? அதே இறையை நான் என் சமயத்திலிருந்து வழிபட்டு போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? என்ன வருது சொல்லுங்க. நீங்க ஏன் கோச்சிக்கிறீங்க? அது என் முருகன் வேலை, எங்க சிவன் வேலை, அது எங்க பெருமாள் திருமால் வேலை. உங்களுக்கு அது என்ன பிரச்சனை இருக்குது? அரசு சாராய கடை திறந்து வச்சு குடிக்க வைக்குது, அங்க படிச்சவனை ஊத்தி கொடுறாங்குது. என்ன நீ மெச்சிட்டு இருக்கிற? நீ அது அரசு வேலையா இருக்கலாம். நான் சொல்றது அரசு வேலை. உலகத்துக்கு சோறு போடுறவன் அரசு வேலையா இருக்கலாம், இருக்கக்கூடாது. அவன் சொல்றான்டா என் பாட்டன், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்து முழவே தலைங்கிறான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்து பொருட்டுங்கிறான். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேன் பார்க்கும் நிலைங்கிறான். எதுவுமே வேணாம், பொன்னாசை மண்ணாசை மக்களாசை எதுவுமே பற்றற்று போன துறவி கூட வாழ முடியாதா? விவசாயி கைமடங்கி படுத்துட்டான்ங்கிறான். உழவு இல்லாம ஒண்ணும் இல்லை. உலகத்திலே ஆகச்சிறந்த பொருளாதாரம் வேளாண்மையில் தான் இருக்கு. நான் போட்டிருக்க சட்டை, இந்த காலாட, இந்த காலனி எல்லாம் விவசாயத்திலிருந்து வந்ததுதான். அப்புறம் நீ அது இல்லாம என்ன பண்ணுவ? திடீர்னு சட்டம் வந்துருச்சா, திடீர்னு இந்த இது வந்துருச்சா, அந்த இது வந்துருச்சா, உடை வந்துருச்சா, எங்க இருந்து வருது? சும்மா எது அசிங்கம்னு தெரியறது இல்ல, எது கேவலம்னு தெரியறது இல்ல. பீஸா பார்க்கறது, கோ குடிக்கிறது உனக்கு நாகரிகம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சாறு குடிக்க மாட்டியா? சட்டம் வருது, தேசிய குடிபானம்னு வருது. கரும்புச்சார், பதநீர், இளநீர், பழச்சாறு வரும். இங்க சமூகம் கெட்டு கிடக்க பேச மாதிரி. நீ பழச்சாறு கடையில் எங்க கூட்டம் இருக்கு, சாராய கடையில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, நூலகத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, திரையரங்கில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, கால் செருப்பு கண்ணாடி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கு, காய்கறி தெருவில் கிடக்கு. இதை மாற்றணுங்கிற, அதுக்கு தான் தலைகீழ் மாற்றம்னு சொல்றேன். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம்ங்கிறேன். சும்மா போட்டு எது பேசிக்கிட்டு இருக்கான் சீமா, ஏதோ ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கான்னு நீ வாய்ப்பு தரல. தூய்மை பொறியாளர் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து என்ன சொல்றீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவை சேர்ந்தவர்கள் மட்டுமே தூய்மை பணியாளர் அந்த படியில் இருக்காங்க. இதை முற்றிலும் தடை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. முற்றிலும் தடை செஞ்சுட்டா அதுக்கு மாற்று என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இதை வந்து ஒரு பெருமைக்குரிய அரசு பணியாக்கணும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஆனால் சமீபத்தில் இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் எடுக்கும்போது அவர்களை பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை வந்தப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி முரண்பாடுகள் வருது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை நம்ம வந்து இதில் என்ன தம்பி, ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்கிறதுங்கிறப்ப தான் இது இவங்க வந்து அது இழிவாக்குறதுறாங்க. இப்போ வேளாண்மை வந்து நான் ஒன்று சொல்கிறேங்க, வேளாண்மை செய்கிற வேளாளர் உங்களுக்கு புரியுதா? இப்போ கடலில் வேளாண்மை, இப்போ மீன் பிடிக்கிறவர் மீனவர்னு நீங்கள் சொல்கிற நம்ம பிரிக்கிறோம். இப்போ நான் வேட்டையாடுறேன், விடுமுறை காலங்களில் வேட்டையாடுறேன், நான் வேடுவன் ஆயிடுறேன், நான் குறவர் ஆயிடுறேன். நான் ஆடு மாடு வளர்க்குறேன், நானும் ஆயர் ஆயிடுறேன். நான் வேளாண்மை செய்கிறேன், வேளாளர் ஆயிடுறேன். எங்கள் உறவுகள் கடலில் மீன் பிடிக்கிறாங்க, நான் கம்மாயில் மீன் பிடிக்கிறேன், நானும் மீனவர் ஆயிடுறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எந்த வேலையும் யாரும் செய்யலாம். நீ ஒரு இழிவுன்னு கருதாத, அது அரசு வேலையாக்கு. படித்தவன் படிக்காதவன் எல்லாரும் செய்யலாம். இந்த முறையை மாற்றிடுங்கிற துப்புரவு பண்ணிடுற. இப்போ அமெரிக்கா, சிங்கப்பூர்லாம் எப்படி பண்ணுது? ஒரு நவீனமாக நல்ல சுகாதாரமாக பூட்ஸு கிட்ஸு க்ளவுஸ்லாம் போட்டு வண்டி வச்சு சுத்தமாக எடுக்கலாம். முதல்ல குப்பை இல்லாத நகரத்தை உருவாக்க நம்ம கற்றுக்குறோம். எதுக்கு தூய்மை, எதுக்கு நீங்கள் அசுத்தமாகுது, எதுக்கு குப்பை வருது, எப்படி வருது, எப்படி வருது? ஏன் நீ வீட்டை நீ குப்பையாக போடுவியா? அப்போ எப்படி நாட்டை குப்பையாக்குற? நான் வரும்போது நீ அப்படிலாம் குப்பையை போட முடியாது. எல்லாம் தெருவெல்னு எங்கு பார்த்தாலும் உன் வீட்டுக்குள்ளே தவிர வெளியில் நடந்தீங்கன்னா ரெண்டு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கணும். முழுக்க கண்காணிப்பு கருவிகளால் கண்காணிச்சிருவேன். நீ தப்பிக்கவே முடியாது. நீ குப்பையை அங்கேருந்து தூக்கி போடுறது அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ குப்பையை கூட ஒழுங்காக போட தெரியாத நாடு குப்பை மேடாக தானே போகும். அதனால தான் அவங்க தூய்மை பணியாளர் என்பதையும் தாக்கி தூய்மை பொறியாளர்கள்னு மாற்றி அதை அரசு பணியாக மாற்றுவேன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த குப்பை, அந்த பணியை நீங்கள் எதுக்கு நான் அதுக்கு குப்பையில் தான் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? மரக்கண்டு நடக்கூடாதா? சொல்லுங்கள், மரக்கண்டு நடக்கூடாது, மற்ற வேலைக்கு பயன்படுத்தக்கூடாதா? இந்த 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டத்தில் பல பேர் வேலைக்கு எடுப்பேன். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த பகுதி நேரம் போக, இப்போ தென்கொரியாவில் அவர் என்ன சொல்கிறார், போய் நீ பகுதி நேரம் சண்டை வரும்போது சண்டை போடு. இப்போ மாடு மெயின் சொன்னாரா இல்லையா? சொல்லுங்கள். சொன்னது சிரிக்கிறீங்கல்ல. இப்போ நான் சொல்கிறது தானே அவர் இப்ராஹிம் டூரே பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு திணின்னு ஒரு நிலத்துக்குள்ள அவளை பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியாதா? ஒரு கனவு இருக்கணும்ல.
இப்போ நான் சொல்லும்போது சிரிக்கிறீங்களா? கெஜ்ரிவால் எப்படி பண்ணாப்ல? அந்த 5 ஆண்டுக்குள்ள அந்த இதில் பண்ணிட்டார்ல, அவளை தூக்கி கொண்டு வந்துட்டார்ல. 60 ஆண்டுகளை நீ பண்ணலையே. அப்போ உனக்கு நோக்கம் இல்லை, அவனுக்கு நோக்கம் இருந்தது. அங்கே அந்த பெரிய மனுஷன் அந்த பினராயி விஜய் எப்படி தரத்தை உயர்த்தி கொண்டு போயிட்டாப்ல? பிள்ளைகளுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது அறிவு தானே, அதை கொடுக்க உனக்கு வக்கு இல்லை. அப்புறம் என்ன நீங்க குடிக்கணும்? படிக்க வைக்கிறத விட்டு குடிக்க வைக்கிறதுல கவனம் பண்ணிட்டு இருக்க. 2000 அரசு பள்ளியை மூடுற, 2000 மதுக்கடையை கூட்டுற. இல்லை, சாதி மத உணர்ச்சிங்கிறது அது தமிழ் சமூகத்துக்கு மட்டும் இல்லை, அது மானுட குலத்துக்கே எதிரானதாக இருக்குது. அது குறிப்பாக எங்களுக்கு பெரிய பேரிடராக இருக்குது. அதனால தான் கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாயங்கிறது எங்கள் புரட்சி பாடுறார். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடின, அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடின பாவலன் என்ன சொல்கிறான்? சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறான். தமிழை உயிருக்கு நேராக பாடினவன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்றுன்னு பாடலை, முதல்ல சாதியை ஒழிக்கணுன்றான். நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறான். அப்போ இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். இதில் என்ன என் அன்பு தம்பி தங்கிகள் என்னை உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும். சாதியே அரசியலாகி அதிகாரமானால் அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் இருக்காது. மதம் அரசியலாகி அதுவே அதிகாரத்துக்கு வருமானால் அங்கே மனிதநேயம் மானுடம்ங்கிறது இருக்காது, செத்தே போயிடும். பணம் அரசியல் ஆகிருமானால் அங்கே ஒழுக்கம் பண்பாடு இருக்கவே இருக்காது. இது மூணையும் கடந்து ஒரு அரசியலை நம்ம கட்டமைக்கணும். உங்களுக்கு புரியுது? சாதி மத உணர்ச்சிங்கிறது வெறும் மனிதனுக்கு மட்டுமானது, அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது. இந்த எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் இந்த சாதி மதம் மனிதனுக்குமான உணர்ச்சியை கலப்பது என்பது சரி வராது. அதனால தான் நாங்கள் இந்த சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு திட்டு நீ போட்டுறாதேங்கிறது, சாதி பார்த்து இடம் கொடுக்காம மாற்றி மாற்றி கொடுக்கறதுக்கு காரணமாக அதுதான். அதை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் எங்கே பொது தொகுதியில் நான் ஆதித்தமிழ் குடியை நிறுத்தினோ அங்கெல்லாம் எனக்கு அதிக வாக்கு வருது அப்படின்னா மாறுதில்ல, ஒரு மாறுதல் வருதில்ல. அப்போ அதை செய்யணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். மாறுதல்ங்கிறது ஒரே நாளில் வராது. ஏன்னா அது சிறுக சிறுக வரணும், மக்களின் மனத்துக்குள்ள அந்த மாறுதல் வரணும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய இடையூறு தான், பெரிய இடையூறு தான். இந்த ஒரு நல்ல அரசியலை கட்டமைக்கிறதுல பெரிய தடை தான், அது தடை தான்.